அன்பான டிசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது விஜய் சேதுபதியினுடைய 50வது படமான மகாராஜா. இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி திரையரங்குல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. அந்த படத்தோட கதை சுருக்கத்தை தான். சாதாரணமா ஒரு பார்பர் ஷாப் வச்சிருக்கிறவரு, அவருக்கு ஒரு அன்பான ஒரு பெண் குழந்தை. இந்த பெண்ணு தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த பெண் தன்னை எப்பவுமே டாமினேட் பண்ணி பேசணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கிறவரு. ஏன்னா என் பொண்ணுக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி என் பொண்ணு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்ப அந்த பொண்ணு ஒரு விளையாட்டு போட்டிக்காக வெளியூருக்கு கிளம்புறாங்க, ஒரு வாரம் டூரா. அந்த நேரத்துல விஜய் சேதுபதி வீட்டுல ஒரு திருட்டு நடக்குது. அந்த திருட்டை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்னுடைய லட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதை அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. ஆனா அதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு இவர் போராட்டம் பண்ணி அதை ஏத்துக்க வைக்கிறாரு. அதை ஏத்துக்கிட்ட உடனே இவர்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சு போலீஸும் இதை கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன் பல டீமா பிரிஞ்சு அவங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. இதுல பல குரூப் அந்த திருட்டுல சம்பந்தப்பட்ட மாதிரி வந்தாலும் அவங்க எல்லாம் அதுல இன்வால்வ் ஆகல. கடைசியா அப்படி முயற்சி பண்ணி லட்சுமியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் கிளைமேக்ஸ். இதுக்கு இடையில படத்துல பல இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது. இது படத்துக்கு கூடுதல் பலம் சேர்க்குது. சார், இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரம் நம்ம பார்த்துடலாம். விஜய் சேதுபதி, அபிராமி, மம்தா மோகன்தாஸ், திவ்யா பாரதி, இவங்க ரொம்ப முக்கிய கேரக்டர்களா பண்ணியிருக்கிறாங்க. வில்லன்களாக அனுராக் கேஷப்பும், பாய்ஸ் மணிகண்டனும், வினோத் சாகரும் வராங்க. மேலும் போலீஸ் இன்ஃபார்மரா சிங்கமொழி வராரு. அப்புறம் காளி வராரு. இந்த படத்துல போலீஸ் டீமா வர்றத பாத்தீங்கன்னா நடராஜ், அருள்தாஸ், முனிஷ்காந்த் வராரு. கௌரவ இடத்துல பாரதி ராஜா வராரு. அரசியல்வாதியா காளி வராரு. இந்த படத்துல டெக்னிக்கல் ஒர்க் பண்ணவங்களை பத்தி கண்டிப்பா பேசணும், பாராட்டி ஆகணும். இதுல ஒளிப்பதிவு தினேஷ் புருஷோத்தமன். அதாவது தற்காலத்துக்கு எப்படி ஒளிப்பதிவு மக்கள் விரும்புவாங்கிறத ரொம்ப அனுபவபூர்வமா உணர்ந்தவர். ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஷாட்டும் லைட்டிங் ஆகட்டும், விறுவிறுப்பு ஆகட்டும் குறையாம எடுத்துட்டு போயிருக்காரு. படத்துல எந்த இடத்துல லைட்டிங் எப்ப எவ்வளவு தேவையோ அதெல்லாம் கரெக்டா கொண்டு போயிருக்காங்க. இதுல ஒளிப்பதிவுல நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. அடுத்தது சண்டை. இந்த சண்டை எல்லாமே இந்த நம்ம இங்கிலீஷ் படத்துல எல்லாம் இருக்குல்ல, ஹாலிவுட் படத்துல ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க படத்துக்கு மேல அதிகமாவே இதுல இந்த சண்டையில விறுவிறுப்பு காட்சி இருக்குதுன்றத அவங்க கண்டிப்பா ஒத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த சிங்கம் புலிய அருவாளால வெட்டுவாரு. வெட்டி அந்த முனை அவருக்கு தலை முடி இல்லாம இருக்கும். அந்த பால்கட்ல அந்த முனை நிக்கும். அப்படியே நடப்பாரு. அந்த கத்தி முனை தலையில வச்சுக்கிட்டு நடப்பாரு. ரொம்ப தத்ரூபமா இருக்கும் சார். அந்த மாதிரி ஸ்டண்ட விறுவிறுப்பா அமைச்சு கொடுக்குற அந்த ஸ்டன் மாஸ்டர் அண்ணல் அரசு. இசை அஜினீஷ் லோக்நாத். இதுல மத்த படங்கள் மாதிரி ரொம்ப இனிமையான பாடல்கள் அப்படி இப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் எதுவும் பாடல்களே கிடையாது. ஒரே ஒரு பாடல் மாண்டேஜ் ஷாட் மாதிரி தான் வரும். ஒரு குழந்தைய பத்தி பாடுற மாதிரி கேட்கறது கொஞ்சம் இனிமையா இருக்கும். ஆனா ரீ ரெக்கார்டிங் செமையா இருக்கும். இந்த ஃபாஸ்டான படத்துக்கு தேவையான ரீ ரெக்கார்டிங். அது சண்டை ஃபாஸ்டா போய் ரீ ரெக்கார்டிங் தொய்வாச்சுன்னு வச்சுங்களேன், அது பார்க்கவே முடியாது நம்மளால. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அற்புதமா இருக்கும். மனசை ரொம்ப டச் பண்ணும். அப்புறம் ஒரே பாடல் இருந்தாலும் கவி பேரரசு தான் அந்த பாடலை எழுதியிருக்கார். இதுல முக்கியமான தூண் டைரக்டர். அவரு பேர் நிதிலன் சாமிநாதன். இவர் 2017 குரங்கு பூமின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அருமையான படம். ஏன்னா ஒரு யதார்த்தமான கதையா இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா இன்னும் இந்த கதையில இன்னும் நமக்கு சில சிறப்பு அம்சங்கள்லாம் நமக்கு தோணும். ஒவ்வொரு சீனும் ரொம்ப அருமையா எடுத்துருப்பாரு. கதையும் இன்னைக்கு எல்லாருனாலும் ரசிக்கப்படுற மாதிரியான ஒரு கதை, திரைக்கதை. அது மாதிரி ரொம்ப அருமையா அமைச்சிருக்காரு. இந்த கதையை என்ன மெயின் தீம் தெரியுங்களா? அதாவது சொல்லுவாங்க, every reaction there is a equal and opposite reaction. நீ என்ன விதைச்சியோ அதுதான் விளையும். நீ செய்யற பாவ புண்ணியம் உன்னை தேடி வந்தே தீரும். இதுதான் இந்த படத்துடைய மெயின் கரு. எல்லா விஷயங்களும் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. இது ஒரு நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே. எப்படின்னா முன்னுக்கு பின் நடக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த படத்தை பார்த்துக்கிட்டே வரும்போது செகண்ட் ஹாஃப் வரும்போது நமக்கு இதனுடைய உண்மை புரிஞ்சிருக்கு. அந்த படத்துல நீங்க அதை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா புரியாம தான் இருக்கும், என்னவா இருக்கும்னு. ஆனா இடைவெளிக்கு நீங்க முன்ன பாத்தீங்கன்னா எளிமையா எல்லா கதையும் போர்வையா வரும். அதுல இயக்குனருடைய பங்களிப்பு மிக சிறப்பாக இருந்தது. ஏன்னா எத்தனோ படங்கள் பார்த்துருக்கோம், புரியாம வந்திருக்கிறோம். இது எளிமையா புரியப்பட்டுள்ளது. இது குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம். ஒரு பாசம் உள்ள ஒரு தந்தையாக அவர் அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா படத்தை ஆரம்பத்துல போகும்போது அந்த குற்றப்புரி போலீசாருடைய கடுப்பு ஆடுகள்னு சொல்லும் போல அது போல போதோ அப்படின்னு நம்ம நினைப்போம். கடைசியில பாத்தீங்கன்னா கல்லுக்கும் ஈரம் உண்டு என்பதை போல அந்த காட்சியை அந்த தத்துரூபமா அந்த இயக்குனர் பண்ணியிருப்பாரு.
உண்மையில அந்த இயக்குனர் பாராட்டுக்குரியது. நல்ல ஒரு எதிர்காலத்துக்குரிய ஒரு இயக்குனரா வருவார் சார் அவர். நீங்க சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, அந்த போலீஸ் டீம் வந்து இவர் குற்றத்தை கண்டுபிடிக்கன்னு சொல்லும் போது ஒருத்தர் கேட்பாரு 5 லட்சம், ஒருத்தர் 7 லட்சம், இப்படி பேரம் பேசுவாங்க. அங்கேயே ஒரு திருடன் இன்னொரு திருடன் நான் கண்டுபிடிச்சு தரேன் எனக்கு 3 லட்சம் கொடுணுவான். இதெல்லாம் பார்க்கும்போது அவன் பேரு போலீஸ்னு வச்சிருப்பான். அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன நினைத்தோம்னா, என்னையா போலீஸ் கூட இப்படியா அப்படின்னு நினைத்தோம். ஆனா கடைசியில அந்த போலீஸ் ரொம்ப உயர்வா தூக்கி காட்டியிருப்பாரு. படம் பாக்குறவங்களுக்கு நிறைய பேர் இன்டர்வல் வரைக்கும் என்ன கதை இப்படி இருக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு ஒரு பலவேறுபட்ட கருத்தை சொன்னவங்களுக்கு அந்த படம் பார்த்துக்கிட்டு வர 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 கடைசியில வர வர ரொம்ப ஈஸியா எளிமையா இந்த கதையை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா புரிஞ்சுக்கிற அளவுக்கு எடிட்டிங் டேபிள ஒர்க் பண்ணி இருக்கிற எடிட்டர் இருக்காரு பிலோமின் ராஜ். ரொம்ப சூப்பர் எடிட்டர் சார். ரொம்ப அருமையான எடிட்டர். இவருடைய எடிட்டிங்க்கு ஒரு நம்முடைய தனி பாராட்டு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சிங்கம்புலி கேரக்டர் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் போலீஸ் ஒரு இன்ஃபார்மர். அவர் வந்து ஒரு போலீஸ்காரங்க அவரை வந்து ஒரு குற்ற செயலுக்கு நீ வந்து உதவி செய்யணும்னு சொல்லி கூட்டு போவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த குற்ற செயலுக்கு அந்த இடத்துக்கு போகும்போது தான் அவருடைய தர்ம சங்கடங்கள் அந்த தெரியுது. அந்த நேரத்துல அந்த தவிப்பு என்பது அந்த நடிப்பு விதங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கு அந்த படத்துல. சார் இந்த படத்துல விஜய் சேதுபதி 50வது படம். ஆனா 50வது படத்துக்காக வேண்டி எடுத்த கதையை பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குது. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் நடிப்பு வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறார். அவருக்கு நடிப்பு பத்தி எல்லாம் நாம ஒன்றும் புதுசா சொல்ல வேண்டியதில்ல. ஒரு சீனு அந்த வில்லனோட குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கி தரணும். அதுக்கு ஒரு கடைக்கு ஷாப்புக்கு போவாங்க. மனைவி ரோடுக்கு இந்த பக்கம் இருப்பாங்க, அந்த கடை வாசப்படியில உட்கார்ந்து இருப்பாங்க, இவர் உள்ள இருப்பார். ஒவ்வொரு பொம்மையும், அதாவது இவர் வந்து ரொம்ப முரட்டு சுபாவம், பொண்ணு அதட்டம், அதுக்கெல்லாம் பயப்படுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஒய்ஃபு கிட்ட அவ்வளவு பயந்துட்டு அங்கிருந்து ஒவ்வொரு பொம்மையா எடுத்து காட்டுவாரு, வேண்டாம்னா வச்சிருவாரு, தலையாட்டினா வச்சிருவாரு. இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில ஒரு பொம்மையை எடுப்பாரு, ஒய்ஃபு கிட்ட காட்ட மாட்டாரு, இதை பில்லு போட்டுருங்க அப்படின்னு. அப்போ சார் இதையும் உங்க ஒய்ஃபு கிட்ட காட்டிட்டு சார் வேண்டாம்னு சொல்ல போறாங்க அப்படின்னு உடனே பரவாயில்ல பில் போடுங்கன்னு. அப்போ போட்டுட்டு பார்க்கும்போது எதிர்த்தாப்புல அந்த வீட்டுக்கு அந்த வில்லன் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற அவங்க ஒய்ஃப் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு லாரி போய் ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்போ அவர் அப்படியே, அதாவது தலையில இடி விழுந்த மாதிரி நிப்பாரு. அந்த நடிப்பு வந்து அந்த சோகமான நடிப்பு ரொம்ப மனசை தொடர மாதிரி இருந்தது சார். அதே மாதிரி இந்த அபிராமி அவங்க வந்து வில்லன் ஒய்ஃபா நடிப்பாங்க இல்லையா. வில்லனை வந்து அவங்க எப்பவுமே தங்கம்னு தான் கூப்பிடுவாங்க ஹஸ்பண்ட. ஆனா அவர் வந்து ஒரு பெரிய குற்றவாளின்னு தெரிஞ்ச பின்னாடி அவங்க அந்த பொண்ணை கூட தொட விட மாட்டாங்க. அவனை இழுத்துக்கிட்டு போங்க, என் குழந்தைய கூட அவன் தொடக்கூடாதுன்னுவாங்க. அந்த இடத்துல அபிராமியுடைய நடிப்பு நல்லா ரொம்ப நாளைக்கு பின்னாடி, பல படங்களுக்கு பின்னாடி இந்த நடிப்பை பார்த்தேன். ரொம்ப அற்புதம். இந்த படத்துல பல சுவாரஸ்யங்கள் இருந்தாலும் கூட அந்த சுவாரஸ்யங்களை நாங்க வந்து இந்த நம்ம உரையாடல சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டா நாங்க என்ன அந்த படத்துல பார்த்த ஒரு அனுபவத்தை உங்களால நுகர முடியாம. அதனால நீங்கள் எல்லாம் திரையரங்குல சென்று பார்க்கும் போதுதான் நாங்கள் எப்படி அனுபவிச்சோமோ அதே போல அனுபவத்தை நீங்கள் அனுபவிச்சோம். இந்த படத்தை பார்த்ததுல நம்ம டிசோ நேயர்களுக்கு இந்த படத்துக்கு நீங்க என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க சார்? என்னோட அனுபவத்துல இந்த படத்தை பார்த்ததுல அனுபவத்துல நான் சொல்றேன் 65 கொடுக்கலாம் சார். எனக்கும் அதே கணிப்பு தான் சார், 65 தான். அன்பான டிசோ நேயர்களே, நீங்க மகாராஜா படத்தோட விமர்சனத்தை கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. கண்டிப்பா நீங்க திரையரங்குல போய் இந்த படத்தை பார்த்து நாங்க அனுபவிச்ச அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். அதே சமயத்துல நீங்க நம்ம டிசோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.